ஜட்ஜிடம் வசமாக சிக்கிய ரோகிணி. நடந்தது என்ன தெரியுமா? நம்ம ரோகிணி நம்ம மனோஜை வந்து பார்த்தோன்னாக்கா விவாகரத்தை பண்ணக்கூடாது, எனக்கு இந்த டைவ்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா தேவை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜட்ஜ் முன்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா சொல்லுவாங்க. நம்ம ஜட்ஜுமே சரி உன்னோட தரப்பு என்னவோ அதை சொல்லுமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது தான் ஒரு பக்கம் வித்யாவை வந்து பார்த்தோன்னாக்கா வச்சு எல்லா டாக்குமெண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்களோ இந்த மனோஜ் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க எல்லாரையும் வச்சுமே வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு கட்டிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா நம்ம மனோஜ் வந்து இந்த சமயத்தில் கோர்ட்டை வந்து பார்த்தினாக்கா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தினாக்கா நம்ம மனோஜ் ஒரு உண்மையை வந்து சொல்லுவாங்க. சாரி என்ன மொத்தமாக ஏமாற்றிட்டேன், என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம மனோஜ் வந்து பார்த்தினாக்கா கோபமும் அதிகரிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படியாவது நம்ம இந்த கலட்டி விட்டுருணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவருமே வந்து சரியாக இருந்தாங்க. ரோகிணியும் வந்து பார்த்தோன்னா நம்ம மனோஜை விட்டு கொடுக்காம சார் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ எனக்கு எதிராக வந்து மாறிடுனால இவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் மாற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ரோகிணி ரொம்ப பாடுபட்டாங்க. கடைசியில் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக வந்து நிரூபிக்கும் போது நம்ம ரோகிணி வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மனோஜை ஏமாற்றி தான் திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஜட்ஜுக்கு தெளிவாக வந்து தெரிய வந்துடுது. ஜட்ஜுமே வந்து பார்த்தோன்னாக்கா சும்மா இல்லாமல் இந்த பொம்பளை வந்து பார்த்தோன்னாக்கா இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துலையுமே ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நீ எல்லாம் வந்து ஒரு பொம்பளையா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக நடந்திருக்க, உனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லிகிட்டே வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே, அப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லி நீ வந்து மோசடி பண்ணியிருக்கியா அப்படின்லாம் வந்து சொல்லும்போது தான் நம்ம ரோகிணி வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்போ கூட அவரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், இந்த விஷயம் தெரிஞ்சால் எங்கே என்னை விட்டு வந்து பிரிஞ்சிருவாரோன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு உண்மையை வந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி வந்து சொல்லவும் உடனே வந்து பார்த்தோன்னா அந்த சமயத்தில் நம்ம ரோகிணியை பார்த்து நம்ம மனோஜுக்கு ஒரு காதல் திரும்ப வருது. அந்த காதல் பறவை தான் வந்து பார்த்தோன்னாக்கா இவ்வளோக்கும் வந்து காரணமாக வந்து அமைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் பணக்காரின்னு சொல்லி தானே வந்து இந்த திருமணத்தை வந்து பண்ணிட்டு வந்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறதுக்கும் நிறைய வந்து இருக்குது. இந்த மனோஜும் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அப்பாவும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா இப்படி ஏமாந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு வந்து கத்திட்டும் இருக்காங்க. இப்போ ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை போட்டு கமெண்டில் ஆற்றின்னு அனுப்பிச்சி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சுமே சொல்லாமல் இருந்தேன் இந்த மீனாவுக்குமே பல பாதிப்பு தான் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த ரோகிணியால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. இதுலையுமே நம்ம ரோகிணி வந்து பார்த்தோன்னா நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புது புது பிரச்சனையும் வந்து பார்த்தோன்னா உருவாக்குவாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா நம்ம மனோஜ் என்ன பண்ண போகிறாங்கன்னா பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க போகிறாங்க. என்னென்னா இந்த ரோகிணியால் லைஃப்பை இழந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்கவும் போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா விஜயை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறாங்க, எதிர்த்து நம்ம ரோகிணியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டின்னு போனால் அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம மனோஜுக்கே தர்மடி விளையா போகுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ரோகிணி எப்படியோ அடம்பிடிச்சி அழுந்து அந்த இடத்துல நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசில் இடம் பிடிக்க போகிறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோகிணி எப்படியாச்சும் வந்து வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு பாடுபட்டுருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இதாக போகுது. இதில் ஜட்ஜு கோவப்பட்டு சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையாம்மா இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி திட்டும் போதும் ஐயா அவங்கள வந்து திட்டாதீங்க, அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா என்னை ஏமாத்தல நான் தான் ஏமாந்தேன்னு சொல்லி அப்போவுமே நம்ம ரோகிணியை விட்டு கொடுக்காம இந்த மனோஜ் பண்ணது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர் அதிர்ச்சி வந்து கொடுத்துருச்சு. என்ன தான் நம்ம மனோஜ் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலுமே இந்த ரோகிணி ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசத்தை வச்சிட்ருக்குன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்க ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனோஜுக்கு ஒவ்வொரு மைனஸ் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்காக இருப்பாரா இல்லை நம்ம ரோகிணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.